ப்ராமிஸ் பண்றீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த இந்த விஷயம், இந்த இன்சிடென்ட் ப்ளீஸ் இதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத. மாம் டாட் டென்ஷன் ஆயிடுவாங்க. இது ஜஸ்ட் நம்ம சீக்ரெட்டாவே இருக்கட்டும். அதாவது நம்மளோட இன்னொரு சீக்ரெட். இன்னொன்னா? முதல்ல ஒண்ணு இருந்துச்சுல்ல, வடப்பாவ் சீக்ரெட். ஆமால, நான் அதை மறந்தே போயிட்டேன். இன்னையில இருந்து நம்ம எல்லா சீக்ரெட்ஸையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, பை, குட் நைட். லக்ஷ்மி, அது இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்ன? ஆக்சுவலி டாட் ஒன்ன மீட் பண்ண சொல்லும்போது அது ஐ வாஸ் லைக், எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க, எனக்கு மீட் பண்ண இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்போ டாட் சொன்னதுதான் கரெக்ட்னு தோணுது. ஹி இஸ் ஆல்வேஸ் ரைட். இந்த முறை எனக்கு எது கரெக்டோ அதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு. யூ நோ வாட், இப்ப வரும்போது தான் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். உன்னோட துப்பட்டா கரெக்டான டைம்ல அந்த கிளாஸ் பீசஸ் என் மேல விடாம என்ன ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. இட் வாஸ் லைக் a shield. and நீ அங்க அவ்வளவு விஷயம் நடக்கும்போது அதனால பதட்டப்படாம கண்டினியூஸா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால தான் அங்க இருந்தவங்க ஓடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நம்மளை காப்பாத்தினாங்க. and look, here we are safe. டாட் ரொம்ப கரெக்டா தான் சொன்னார். நீ என் கூட இருந்தா என் வாழ்க்கையில எதுவுமே தப்பா போகாது. உன்னை புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடைச்சது. உன்னை மீட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு லட்சுமி. ரிஷி, லக்ஷ்மி, என்ன இது? இவங்க தான் என்னோட சித்தப்பா சித்தி. ஓ, வணக்கம். 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 குட் நைட். குட் நைட். என்ன? சேம் டு சேம். ஆமா, காருக்கு என்னாச்சு? கண்ணாடிலாம் உடைஞ்சிருக்கு. யாருக்கும் எதுவும் ஆகல? இந்த ஆக்சிடென்ட் எப்படியாச்சு? ஆக்சுவலி வழியில ஒரு ஆளை பார்த்தோம். அவன் ரொம்ப குடிச்சிருந்தா, ரொம்ப மோசமா இருந்தா. அவன் நேரா வந்து கல் எடுத்து கார் கண்ணாடி மேல ஓங்கி அடிச்சிட்டான். அதுவும் போதையில இது என்னோட காருன்னு நினைச்சு அடிச்சிட்டேன்னு வேற என்கிட்டயே சொல்றான். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. சரி தம்பி, உள்ள வாங்க. டீ காஃபி ஏதாவது? நோ தேங்க்ஸ். இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் வரேன். ஆனா நாளைக்கு நீங்க என்னோட பார்ட்டிக்கு வரணும். அது ஒரு சின்ன கெட் டுகெதர், என்னோட பர்த்டேக்காக. நீங்க கண்டிப்பா வரணும். நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் லக்ஷ்மி, ப்ளீஸ். லக்ஷ்மி ஒண்ணுதான் கேக்குறாரு. சாரி. அப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு ப்ளீஸ் வந்துருங்க. ஓகே, குட் நைட். வெல்கம். பாய். சரி வா. வாட் வாஸ் வாக்கிங்? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? ராணு, சின்ன பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன பேசணுமோ அதை நல்லா தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீ அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு தானே வர? சித்தி, ரிஜெக்டா? ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு வராங்க. இவ அந்த ரிஷியா அப்படியே நல்ல லுக்கிங் கொடுத்துக்கிட்டே இருந்தா. அதோட அவன் அப்படியே ஸ்மைலிங் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாளைக்கு நடக்க போற பார்ட்டிக்கு அவன் இன்வைட் பண்ணிட்டு போயிருக்கான். நாளைக்கு அவனுக்கு பர்த்டே. அப்படின்னா நீ அவனை ரிஜெக்ட் பண்ணலையா? நான் உன்கிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். சொன்னனா இல்லையா? அது இல்ல சித்தி, அவரு நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் கெட்டவர் இல்லை. அவரோட பிஹேவியர் சரியில்லைன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கு எதிர்மறையா தான் இருந்தாரு. பட் நான் இன்னும் சம்மதத்தை சொல்லல. நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுங்க. அதுதான் லட்சுமி, ஓ மனசுக்கு சரின்னு படுச்சுனா? என்ன சரின்னு படும்? இவளுக்கு உலகத்தை பத்தி என்ன தெரியும்? அவன் சிட்டில இருக்கிற பையன். இந்த பசங்க எல்லாமே பச்சோந்தீங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்க புத்தியை காட்டிடுவாங்க. இன்னைக்கு வேணா அவன் ஒழுக்கமா நடந்துட்டு இருக்கலாம், ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவன் புத்தியை காட்டிடுவான். அந்த பல்வேந்தர் மாதிரியே. இந்த ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதான், கலர்ஃபுல். அதுலயும் பணக்கார பசங்க ரொம்பவே மோசம். அக்கா வந்துட்டீங்களா?
இப்பதான் வந்தேன். உள்ள வாங்கக்கா. போமா போ. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நல்லா ரெஸ்ட் எடு. போ, போ. சீக்கிரம் போக்கா. அக்கா எங்கெல்லாம் போன சொல்லுக்கா. ராணு கையை விட்டு போயிடுச்சு, இதோட கை கழுவிடு. அப்படின்னா அதாவது நடக்கிறது நடக்கிறபடி நடக்கட்டும். இனிமே நம்ம கையில எதுவும் இல்லை. கையில எதுவும் இல்லைனாலும் அது எல்லாத்தையும் நான் திரும்ப கொண்டு வந்தே தீருவேன். நாளைக்கு பார்ட்டிக்கு போகணும்ல, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நாளையோட பார்ட்டி நமக்கு ரொம்ப முக்கியமான. லக்ஷ்மி ரிஷியை ஒண்ணு சேர்க்கணும் அதானே? ஏன்னா நாளைக்கு பார்ட்டில லக்ஷ்மி தான் வேணும்னு ரிஷி சொல்ல போறோம். மாட்டான். நாளைக்கு நடக்க போற பார்ட்டில எனக்கு லக்ஷ்மி வேண்டாம், நேஹா தான் வேணும்னு அவனே சொல்லுவான். அந்த மாதிரி அவனை நீ தான் சொல்ல வைக்கணும். இந்த பார்ட்டி ஆல் தி பெஸ்ட் சந்தர்ப்பம், அதாவது நல்ல சந்தர்ப்பம்னு சொல்றேன். இதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம், கண்டிப்பா என்ன வேணாலும் செய்யணும். இந்த பார்ட்டில நீ அவனை உன் பக்கம் இழுக்கணும், புரிஞ்சுதா? இதை நான் பண்ணிதான் ஆகணும். இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். Cheers! Hey, Rishi! Hi! Happy birthday, bro! Happy birthday! Happy birthday! Happy birthday! Thank you. birthday, Rishi! Thank you. Happy birthday, man! Thank you. birthday, Man. Rishi! How are you? Yeah, come on, Very good. Rishi. How are you? Fine. Come, நீங்க கூட உட்காரு. உட்காரு. Guys, just give me a minute. Okay. Relax. நானும் இங்க தான் இருக்கேன். லக்ஷ்மிக்காக வெயிட் பண்றீங்களா? உனக்கு என்ன தோணுது? அவ வருவாளா? அஃப்கோர்ஸ் வருவாங்க. நீங்க கூப்பிட்டு வராம இருப்பாங்களா? அவ அந்த மாதிரி இல்ல ஆயுஷ். அவ வித்தியாசமானவ. நீங்களும் வித்தியாசமானவர் தான். நீங்களே பாருங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்க. You will see. வாமா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. நில்லுங்க நில்லுங்க. ஆ? எங்க உள்ள போறீங்க? அட, அட. அவுட்ல இருந்து வந்தா இந்தானே போகணும். இங்க உள்ள போக முடியாது. இங்க இன்விடேஷன் இருந்தா தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்க என்ன இன்வைட் பண்ணாம இங்க வந்திருக்கோமா என்ன? எங்களை ரிஷி தான் கூப்பிட்டிருக்காரு. இங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. மத்த கெஸ்ட் எல்லாம் வர நேரம். என்ன இப்படி சொல்றாரு? இப்போ நீ தான் அவுட் ஆக போற. வேலையை விட்டு உன்னை த்ரோ பண்ண போறேன் பாரு. ஒரு நிமிஷம் இரு. நாங்க வெளியே தான் நின்னுட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிற வாட்ச்மேன் இங்க யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறான். நான் இங்க தான் இருக்கேன். ஆ, அட வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மளோட கெஸ்ட்டுங்க. நல்லா சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க சார். சாரி சார். என்ன சாரி, என்ன சாரி? அவர் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் உள்ள வாங்க. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை வாங்க. இல்ல. என் ஃபேமிலியை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ப்ளீஸ் கம். சரிங்க. வாங்க. வாங்க வாங்க. அங்க பாத்தியா? Come on, சீக்கிரம் எடுக்கலாம். எப்படி போஸ் கொடுங்க? ஆமா. கூட நானே எடுக்கிறேன் கூட. Come on. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம். Nice, right? இவர்தான் பிரீத்தம் பாஜுவா. இவங்க அவர் wife. வணக்கம். வணக்கங்க. ராணு பாஜ்வா. இது என்னோட பொண்ணு, பேரு நேஹா. டாக் ஹலோ. ஹலோ ஹலோ. அண்ட் இவ பேரு ஷாலு. வணக்கம். இவ பாணி. அப்புறம் இவ தான் லக்ஷ்மி. வணக்கம்மா. இரு இரு இரு. நல்லா இரு, சந்தோஷமா இரு. வீர், நீ சொன்னது நிஜம்தான். அழகும் ஐஸ்வர்யமும் நிறைஞ்ச பொண்ணா இருக்கா. முகத்துல தனி அழகு தெரியுது. அப்புறம் இவங்க தான் என்னோட அம்மா, மிஸ்ஸஸ் ஹர்லின் ஓப்ராய். ஹலோ, அம்மா பேரை சொல்றியே, வெக்கமா இல்ல? அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்க பேரை சொல்லணும்ல. பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருக்க முடியாதா? வெறும் அம்மான்னு சொன்னாலே கதை முடிஞ்சுது. அப்புறம் நீ இவங்க கொஞ்சம் சும்மா இரு. இங்க இருக்கிறவங்கள நானே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். காலையில ஓடி ஓடி வேலை பார்த்திருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் தான் எடேன். சரிங்கம்மா. இவதான் என் மக, பேர் கரிஷ்மா. Hold on one second. Hello. Hi. வணக்கங்க. அப்புறம் இவதான் என்னுடைய மூத்த பேத்தி தேவிகா, என் பெரிய பொண்ணோட பெரிய பொண்ணு. ஆஹா. இவ அப்பா அம்மா இங்க இருக்கிறது இல்ல, இவ மட்டும்தான் என் கூட இருக்கா. ரொம்ப அன்பான பொண்ணு. சொல்லு பாட்டு. இவ என் பொண்ணோட பொண்ணு அஹானா. Hi guys. ஹலோ. இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான், ஆயுஷ். எங்க போறா டேய் இவ? வாடா, இங்க வா. ஹலோ பாட்டி. ஏய் தள்ளி போ. எங்க ஆயுஷ். போன? ஹாய் லக்ஷ்மி.
பாட்டி நாங்க ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம். அன்னைக்கு சந்தர்ப்பமும் சிச்சுவேஷனும் கூலா இல்ல, ஆனா இன்னைக்கு கூலா இருக்கு. என் பாட்டி சொல்லுவாங்க லைஃப் இஸ் ஆல் அபௌட் செகண்ட் சான்சஸ். இல்ல பாட்டி? of course. See, of course. So cheers your second chance, Lakshmi. Welcome. அம்மா ரிஷி எங்க? ரிஷி there. Brother, ரிஷி. லக்ஷ்மி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இட்ஸ் ஓகே, நான் கூட்டிட்டு போறேன். ஓகே, கோ 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 கோ. நீங்க ஆனா யா ஷூர். கம் கம், நீங்க ஏன் கூட வாங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். டேய் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. என் மனச கொள்ளை அடிச்சுட்டாடா. ரிஷி என்ன சொல்றான்னு கேட்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இடையில புகுந்து எதுவும் செய்யாம இருக்கணும், புரியுதா? இல்ல லக்ஷ்மி, இப்போ ரிஷி கிட்ட நீ இல்ல, நான் போக போறேன். எவ்வளவு கிட்ட போவனா அவ என்னை விட்டு தூரமே போகாத அளவுக்கு. ஹாய். வணக்கம். அப்புறம் என்ன? வேற ஏதாவது சொல்லு. ஐ மீன், இன்னைக்கு என்னோட பர்த்டே. விஷ் பண்ண மாட்டியா? கண்டிப்பா பண்ணுவேன். அப்போ பண்ணு. கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்னோட அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவாரு, இந்த வாழ்க்கை நமக்கு ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும், அது என்னைக்கும் அரைகுறையா இருக்கக்கூடாது. அதனால என்னோட ஆசை என்னன்னா, உங்களோட ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறணும். இது உங்களோட வாழ்க்கை, என்னைக்கும் அரைகுறையா இருக்கக்கூடாது. என்னாச்சு? இதை கேட்டு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பர்த்டே விஷ யாரும் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி நான் லக்ஷ்மி கூட தான் இருந்தேன், ஸ்லிப் ஆயிட்டேன், அதனால தான் உன்னை மீட் பண்ண முடியல. ரியலி? ஐ அம் so sorry. நான் உங்களை பார்க்கல. என் கண்ணு லக்ஷ்மி மேலே தான் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பர்த்டே விஷ். லக்ஷ்மி வா, என்னோட சிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கம். லக்ஷ்மியை விட்டு போகவே மாட்டான். என்ன பார்க்கவே இல்லை. என்ன பார்த்தா தானே அவன் இம்ப்ரெஸ் ஆவான். நான் ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். இவனை என் பின்னாடியே சுத்த வைக்கணும். ஆனா என்ன பண்ணுவேன்? இங்க வந்தும் சொதப்ரா. எப்ப பாரு பக்கு பக்குன்னு பேச வேண்டியது. ஆனா காரியம் தம்ஸ் அப். ஓடுறா. ரிஷி இவளை திரும்பி பார்க்க கூட இல்ல. என்ன பண்றீங்க? வெயிட்டர் எதுக்கு அவ்வளவு அன்பா பாக்குறீங்க? அவன் கூட ஓடியா போக போறீங்க? வாங்க. ஹேர் ஸ்டைல் ஏன் இப்படி இருக்கு சோனியா? கொஞ்சம் கலஞ்சு இருக்கு. அதத்தான் நாங்களும் சொல்றோம். லுக்ஸ் குட். சோனியா, இது லக்ஷ்மி. ஹாய். எப்போ வந்த? இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். ரிஷியோட அத்தை. தெரியும், அங்கிள் அறிமுகப்படுத்தினாரு. அண்ணாவோட எக்ஸைட்மெண்ட் பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? அண்ட் மாமனை ஏற்கனவே பார்த்துருக்கல. மை ஒன் அண்ட் ஒன்லி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப். இவங்க இருந்தா நான் இருப்பேன். ரிஷி என்கிட்ட சொல்லிட்டான், அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். ஓ மை காட், லுக் அட் ஹர் ஃபேஸ். ப்ளஷிங்கா? வெக்கமா இருக்கா? ஹே சோனியா, ப்ளீஸ் அவளை ரொம்ப டீஸ் பண்ணாத. அவளை ரொம்ப வெக்கப்பட வைக்காத. என்ன ப்ளீஸ்? ஓகே ஓகே. ஏய் சோனியா, சீக்கிரம் வா, ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. ஹே வெயிட், முதல்ல இவளை மீட் பண்ணு. இவங்களும் ரிஷியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஆனா இன்னும் அத பத்தி டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா ப்ரோ? சோனியா வேண்டாம் ப்ளீஸ்.
நாங்க அங்க போறோம். கம். என்னாச்சு? என்ன? இல்ல, நான் நோட்டீஸ் பண்ண நீ ரொம்ப கான்ஷியஸா ஃபீல் பண்ண. ஏன்? அது வந்து ஆக்சுவலி இங்க எல்லாரும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்னோட கசின் நேஹா இருக்கால, அவளும் என்கிட்ட வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போடணும்னு சொன்னா. ஆனா நான் தான். பட் நீ அதுல கம்ஃபர்டபுளா இருப்பியா? லக்ஷ்மி, நீ எப்படி இருக்கியோ அப்படியே அழகா இருக்க. இங்க மத்தவங்க நினைக்கிறதுக்காக நீ ஒன்னும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து ரிஷி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க எல்லாருமே வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல இருக்காங்க. ஆனா நான் மட்டும் இப்படி, அதான் கொஞ்சம் வித்தியாசமா தெரியறேன். லக்ஷ்மி, நீலம்மா பாத்தியாமா? மாமா மீட் பண்ணியாச்சு, சோனியாவை பார்த்தாச்சு. அண்ட் தட் pride goes to me. Dad, நீங்க கொஞ்சம் லக்ஷ்மி கூட இருங்க. நான் 2 minutesல வந்துடுறேன். லக்ஷ்மி நீங்க இரு, நான் இப்பயே வந்துடுறேன். ஓகே. இவனுக்கு என்னாச்சுமா? இவன் இப்படிதான். நீ முடிவு பண்ணிட்டியாமா? என்ன கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நான் ஒன்னு சொல்லவா? இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்பா அம்மா பேச்ச கேட்கறதே இல்ல. உண்மைதானே? பட் ரிஷி அப்படி இல்ல. பாக்குறதுக்கு அவன் ரொம்ப மாடர்னா தெரிவான். நீயே பாரு, பார்ட்டியில எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க. ஆனா ரிஷி கையில கிளாஸ பார்க்க முடியாது. அவனுக்கு சுத்தமா அந்த பழக்கம் இல்ல. ஆனா உலகம் மாறி போச்சு. அதனால ஒரு சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஆனா அவனோட பழக்க வழக்கம் அது மாறவே இல்லை. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான். அப்பா அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறது இல்ல. எல்லாம் சொன்னபடி செய்வான். அதுலயும் அம்மானா அவனுக்கு உயிர்மா. இதையெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? நீ தான் அவனை கட்டிக்க போறவ. கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை பத்தின முழு விவரமும் உனக்கு தெரியணுன்றதுனால சொல்றேன். சில நேரத்துல உனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா என் பையன் ரிஷியோட இன்னொரு முகத்தை நீ பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அந்த ரிஷி டோட்டலா வேற. அந்த வேஷம் இந்த உலகத்துக்காக போடுறது. அவனுடைய உண்மையான சுபாவம் அப்படியே உன்ன மாதிரி தான். பார்க்கறதுலயும் பேசுறதுலயும் ரொம்ப மென்மையானவன். அதனால நீ ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, என் புள்ள ரிஷிக்குள்ள 2 கேரக்டர்ஸ் இருக்க. ராணு, நான் வெயிட்டர் ஒன்று அன்போட பார்க்கல. அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தேன். அதோ அங்க பாரு, நல்லா பாரு. எல்லா வெயிட்டர்ஸும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இவங்க ட்ரெஸ் எல்லாம் மீட்டர் 500 இல்ல 600க்கு குறையாம இருக்கும். என்ன? தைய கூலியெல்லாம் சேர்த்து பார்த்தா 10-12 வரும். ஆனா நாம ரிஷிக்காக ட்ரெஸ் எடுத்திருக்கோமே, அது வெறும் ரொம்ப சீப்பா வாங்கிட்டு வந்திருக்கோம். அதைத்தான் யோசிக்கிறேன். இந்த வீட்டு வெயிட்டர்ஸே இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் போடும்போது இந்த வீட்டு பையனுக்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸா கொடுக்கறது? நோ 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 நாட். நம்ம நாட் பண்ணிடலாம். ஆனா இந்த ட்ரெஸ் நம்ம எங்க ஒளிச்சு வைக்கிறது? என் பாக்கெட்ல. உன்னோட பேக்ல எடுத்து வையேன். இங்க பாரு, இப்படி ஒன்னு அவர் கொடுக்கறத விட எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதுதான் நல்லது. வந்ததுல இருந்து நானே பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பேசுமா? என்ன பேசுறது? சரி, ஒரு விஷயம் சொல்லு. பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு? பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படியா? நான் இந்த மாதிரி பார்ட்டியை டிவில கூட பார்த்ததே இல்ல. ஏதோ பெரிய அரண்மனைக்கே வந்த மாதிரி இருக்கு. சரி, எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற. அப்புறம் ஏமா பாக்குறதுக்கு நீ ரொம்ப டென்ஷனாவே இருக்க? நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடலையா? அம்மா, இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. சான்ஸே இல்லம்மா. நிஜமா? கரெக்ட் தான். ஆனா யாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடலையே. இவங்களுக்கெல்லாம் நடுவுல நான் தனியா தெரியறாங்க. இனி நீ அப்படி நினைக்க மாட்ட. ஏன் சொல்றேன்னு கொஞ்சம் திரும்பி பாரு. ஹே ரிஷி, நீ எங்கடா இருந்த? ஏய், அதெல்லாம் விடு. என்ன இது இந்தியன் தீமா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐ நோ இது இந்தியன் பார்ட்டி தீம் இல்ல. ஆனா லக்ஷ்மி இந்தியன் போட்டிருக்கால. சோ என்னோட ட்ரெஸ்ஸும் இந்தியன் ஆயிடுச்சு. சூப்பர்டா. சீரியஸ்லி. ஹலோ. இப்போ மேட்ச் ஆகுதா? டாட், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் லக்ஷ்மி கூட எப்படியும் மேட்ச் ஆகிதானே ஆகணும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அதான் ஒரு சின்ன ட்ரை. ட்ரெஸ்ல மட்டும் மேட்ச் பண்ணா பத்தாது. மனசும் மேட்ச் ஆகணும். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் ராம் வந்திருக்காரு. ஓ, இதோ வந்துடுறேன். ஓகே, நான் கிளம்புறேன். உங்க 2 பேருக்கும் நடுவில் நான் இருக்க விரும்பல. பை த வே, நைஸ் ஜோடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் ராம் வந்திருக்காரு. ஓ, இதோ வந்துடுறேன்.
ஓகே, நான் கிளம்புறேன். உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் இருக்க விரும்பல. பை த வே, நைஸ் ஜோடி. என்ன எதுக்கு இப்படி பார்க்குற? இது எனக்கு நல்லா இல்லையா? ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. டான்ஸ் பண்ணலாமா? எஸ். டான்ஸ் நானா? அதான் ரிஷி சொல்லியாச்சுல்ல, இப்போ நீங்க தான் சொல்லணும். எஸ். Okay, come on, let's have fun. Come on, come on. சீக்கிரம். Oh, Rishi. That's the man. Say yes. Say yes. Yes. Come on, come on, come on. சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா அண்ணே, ரிஷி யாரையாவது மாடலை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு அப்பவே தெரியும், எந்த பொண்ணு எங்களோட சாய்ஸா இருப்பாளோ அவளை கண்டிப்பா ரிஷி மறுக்கவே மாட்டான்.